வணக்கம் நண்பர்களே. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல 2019ல கேட்ட கொஸ்டின். என்ன கொஸ்டின் பார்க்கலாம். a1 equal to -1 மற்றும் an equal to an minus 1 by n plus 2, n is greater than 1 and n belongs to n எனில் a2 a3 ஐ காண்க. இப்படி இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்க எதையுமே கவனிக்க வேண்டாம், இதை மட்டும் கவனிங்க. இதுதான் நம்முடைய ஃபார்மேட். இதை மட்டும் எடுத்து எழுதுங்க. an equal to என்ன கொடுத்துருக்காங்க, an minus 1 by n plus 2. அவ்வளவுதானே. என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. a2 a3 என்னன்னு கேட்டிருக்காங்க. அடிஷனலா a1 equal to -1 ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தேவை, a2, a3 என்னன்னு வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் a2 போடலாம். இங்க பாருங்க, இந்த an இருந்த இடத்துல n இருந்த இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், 2 போட்டிருக்கேன். அப்போ n இருக்க இடத்துல 2 போட்டு கண்டுபிடிக்கணும். இங்கேயும் n இருக்க இடத்துல 2 போட்டு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். பாருங்க, n இருக்க இடத்துல 2 போடுங்க, -1 by n இருக்க இடத்துல 2 போடுங்க, 2 plus 2. அவ்வளவுதானே. ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, a2 minus 1 என்ன வரும், 2 minus 1 1 by 2 plus 2 4. அவ்வளவுதானே. ஈக்குவல் டு a1. இங்க பாருங்க, அடிஷனலா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் a1 தான் -1 கொடுத்திருக்காங்க. அப்ப a1 க்கு பதிலா -1 போடுங்க, கீழ 4 அப்படியே வச்சுக்கோங்க. கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்னது, a3 equal to a3 தான் கேட்டிருக்காங்க. இப்போ n இருக்க இடத்துல என்ன போடணும், 3 போடணும். பாருங்க, n இருக்க இடத்துல 3 போடுங்க, 3 minus 1 by 3 plus 2. ஏன் n இருக்க இடத்துல 3 போட்டிருக்காங்க. ஈக்குவல் டு அப்படியே என்ன வருதுன்னு பாருங்க, a3 minus 1 என்ன வரும், a2 by 3 plus 2 என்ன வரும், 5. அவ்வளவுதானே. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு a2 எனக்கு வேணும். a2 நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, இப்பதான் கண்டுபிடிச்சோம். அந்த a2ங்கிறது என்னது, -1 by 4 by 5. இப்போ நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த மாதிரி மேல ஒரு ஃபிராக்ஷன், அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃபிராக்ஷன் வந்துச்சுன்னா, இந்த பை இருக்கு இல்லையா, இந்த பைக்கு மேல ஒரு பின்னம், இதுக்கு கீழே ஒரு பின்னம் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க 5 மட்டும் தான் இருக்கு, 5க்கு கீழே 1 இருக்கிறதா இருக்கும். இப்படி ஒரு பின்ன கோடுக்கு மேலையும் ஒரு பின்னம், கீழேயும் ஒரு பின்னம் வந்துச்சுன்னா, இந்த ரெண்டாவதா இருக்கிற பின்னத்தை தலைகீழாக்கி மேல கொண்டு போய் பெருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பின்னத்தை தலைகீழா கொண்டு போய் மேல பெருக்குங்க. ஈக்குவல் டு பாருங்க, மேல ஆல்ரெடி இருக்கு -1 by 4, கீழே இருக்கிறத தலைகீழா கொண்டு போங்க, 1 by 5 வந்துடும். பெருக்க சொல்லுங்க. கரெக்டா. பெருக்குனா என்ன வரும், மேல மேல பெருக்குங்க, -1 into -1 -1, 4 into 5 20. அப்போ -1 by 20. அப்போ a2 equal to -1 by 4, a3 equal to -1 by 20. எங்க இருக்கு பாருங்க, இருக்கு, ரெண்டுமே மைனஸ். அதுதான் நம்முடைய ஆன்சர். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கணக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.